ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் விலாக். நான் தான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து தான் பார்த்தோம். அதில் வந்து முதல் பருவத்தில் வந்து இயல் 1 அந்த இயல் 1 தான் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஸான கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கொஷின்ஸ் வருது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது மாதிரி வந்து புது புது விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோஸில் வந்து போட இருக்கும். ஸோ வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெட் எக்ஸாம் கேட்கக்கூடிய கேள்விகள் தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து டிடிஎட் படித்தவங்க, பிஎட் படித்தவங்க, டிஎன்பிசிக்கு தயாராகிறவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த நோட்ஸ்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க என்னென்ன கொஷின்ஸ் வருது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இயல் 1 இன்பத்தமிழ் பார்த்தோம். இன்பத்தமிழில் ஒரு 15 கொஷின்ஸ்க்கு நேற்று பார்த்தோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இயல் 1 வந்து தமிழ் கும்மி பாடலில் வந்து ஒரு 20 கொஷின்ஸ் இருக்குது. 20 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் கும்மி பாடலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி பாடலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். இந்த தமிழ் கும்மி பாடலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய்மொழியான தமிழை வந்து போற்றி பாடியிருப்பாங்க. அதாவது கும்மி அடித்து பாடியிருப்பாங்க. அந்த பாடல் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து இந்த கொஷின்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து கண்டினியூஸாக பார்க்கலாம். செகண்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு. பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் பாவலரேறு. அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனார் என்னென்ன நூல்கள்லாம் இயற்றியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, பாவிய கொத்து, நூறாசிரியம், கொய்யாக்கனி ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். இவர் இயற்றிய நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, பாவிய கொத்து, நூறாசிரியம், கொய்யாக்கனி ஆகிய நூல்களை வந்து இயற்றியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை பெருஞ்சித்திரனார் நடத்தினார். என்னென்ன இதழ்கள்லாம் இவர் வந்து நடத்திட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய நூல்களை வந்து இதழ்களை வந்து நடத்திட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் கும்மி பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் கும்மி இந்த பாடல் வந்து எந்த நூல்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு. தமிழ் கும்மி பாடலை எந்த நூல்களிலிருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு. கனிச்சாறு டேஷ் தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. கனிச்சாறு டேஷ் தொகுதிகளாக வெளிவந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. கனிச்சாறு 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. தமிழ்மொழி பார்த்தீங்கன்னா பல 100 ஆண்டுகளை கண்டது. தமிழ்மொழி, நம்மளுடைய தாய்மொழி தமிழ்மொழி பார்த்தீங்கன்னா பல 100 ஆண்டுகளை கண்டது. தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது அப்படின்னா மேதினி அப்படின்னா உலகம் அப்படின்னா உலகம் சுருங்கிவிட்டது. மேதினி அப்படின்னும் கேட்கலாம், இல்லை உலகம் அப்படின்னும் கேட்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. மேதினா உலகம்ன்றது அர்த்தம். நெக்ஸ்ட்டு செந்தமிழ் என்னும் நூலை பிரித்து எழுதுக. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. செந்தமிழ் பிரித்து எழுதணும்னா என்ன கிடைக்குன்னா செம்மை கூட்டல் தமிழ். செம்மை கூட்டல் தமிழ்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொய்யக் கற்றும் என்னும் நூலை பிரித்து எழுதுக. பொய் கூட்டல் கற்றும், பொய்யக் கற்றும், பொய் கூட்டல் கற்றும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்டு கூட்டல் இருக்கும். இச்சொல்லை வந்து நம்ம சேர்த்து எழுதணும். எப்படி சேர்த்து எழுதணும்னா பாட்டிருக்கும், டி டி பாட்டிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எட்டு கூட்டல் திசை. இச்சொல்லை சேர்த்து எழுதுக. எட்டு திசை, இத்து ஒரு மெய்யெழுத்து, இத்து ஒரு எட்டு திசை. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் டேஷ் அகற்றும் மொழி. தமிழ் வந்து டேஷ் அகற்றும் மொழினா பொய்யை அகற்றும் மொழி. தமிழ் மொழி பொய்யை அகற்றும் மொழி. உயர்ந்த டேஷ் தரும் மொழி. தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா உயர்ந்த அறத்தை தரும் மொழி. தமிழ் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி. ஆழிப்பெருக்கு. ஆழிப்பெருக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் கோள். ஆழிப்பெருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் கோள் அப்படின்றது அர்த்தம். இது வந்து ஆழிப்பெருக்குடைய பொருள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேதினி. நான் சொன்னேன் இல்லையா, மேதினி. மேதினி அப்படின்னாலே உலகம் அப்படின்னு அர்த்தம். இல்லை உலகம் என்பதன் பொருள் அப்படின்னு கேட்டாலும் நம்ம மேதினி அப்படின்னு எழுதலாம். மாற்றி கூட கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஊழி. ஊழியோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு. உள்ளப்பூட்டுடைய பொருள் என்ன அப்படின்னாங்கன்னா உள்ளத்தின் அறியாமை. உள்ளத்தின் அறியாமை. உள்ளப்பெருக்கு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. ஸோ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின்ஸ் தான் இருந்தது. கரெக்டாக வந்து 20 கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதிலேருந்து ஒன்று விடாத வந்து நான் கொஷின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இப்போ சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வரைக்குமே வந்து நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து எழுத போகிறேன், டெட்டு எழுத போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து கண்டினியூஸாக வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பாருங்கள். கண்டினியூஸாக வந்து நான் போடுறேன். அதுவும் இல்லாமல் கிச்சன்ஸ் வீடியோஸும் நான் நிறைய போட்டுட்டு இருக்கேன். கிச்சன் சமையல் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.